வெண்முரசு. வெய்யோன் 47. பகுதி 6. விழிநீரனல் 2. வாசிப்பது சந்தீப். நதியிலிருக்கிறேன். இமயத்தலை சிலிர்த்து அவிழ்த்து நீட்டி நிலத்திட்ட நீளிருங் கூந்தல். சுழற்றி இவ்வெண்புறவி மேல் அடித்த கருஞ்சாட்டை. வாழ் போழ்ந்து சென்ற வலி உலராத புண். கண்ணீர் வழிந்தோடிய கன்னக்கோடு. போழ்ந்து குழவியை எடுத்த அடிவயிற்றவடு. இந்நதியில் இக்கணம் விதைக்கின்றன பல்லாயிரம் படகுகள், அம்பிகள், தோணிகள், கலங்கள், நாவாய்கள். எண்ணி எண்ணி எழுந்தமைகின்றன. அறையும் அலைகளில் கரிய அமைதியுடன் அசைகின்றன. துழாவும் துடுப்புகளுக்கு மேல் பாய்கள் விரிந்து காற்றுடன் செய்கை சூழ்கின்றன. குளிர்த்தனிமை கலையாது இங்கென இக்கணமென என்றுமென எஞ்சுவது என ஓடிக்கொண்டிருக்கிறது இது. கருங்கூந்தல் பெருக்கு. உயிர் சினந்து சீறி கொண்டை கட்டவிழ்த்து உதறி விரித்திட்ட குழலலை. குழலெழுச்சி. குழலொளிவளைவு. குழச்சுருளெனும் கரவு. செஞ்செப்பு மூடிதூக்கி செங்குருதி விழுதள்ளி பூசி நீவிவிட்ட வஞ்சக் கருங்குழல். இவ்வந்தியில் நீ அள்ளி அள்ளி பூசும் இக்குருதி மேற்கே செஞ்சதுப்பில் தேர்ப்புதைந்து தனித்திறப்பவனின் நெஞ்சு பிளந்து ஊறும் வெம்மை. கனல். கனலென்றான நீர்மை. உடலெங்கும் அனல் நீரெனச் சுழித்தோடும் இதை ஒவ்வொரு எண்ணத் துளைக்குப் புலப்பாவையிலும் விழிதிறந்து சூடுகிறேன். எண்ணமென்பது குருதிநுரையிலெழும் குமிழி. எத்தனை உடல்கள்! எத்தனை ஆயிரம் குருதிக்கலங்கள்! காத்திருந்து கசந்து, கண்டடைந்து கனிந்து, தாந்தானெனப் புளித்து நுரைத்தெழும் மதுக்கலங்கள். தெய்வங்கள் அருந்தும் கிண்ணங்கள். இல்லை. விழிப்பு கொள்வேன். இவ்வீண் எண்ணங்கள் வந்தலைத்து சிதறிப் பரவி துமிதறிக்க விழுந்து இழுபட்டு பின்னகர்ந்து மீண்டுமெழுந்து அரைந்து கூவும் கரை என்றாகி தவமியற்றும் என் சித்தம் கணம் கணமென கரைந்தெழுகிறது. மாட்டேன். இதோ விழித்தெழுவேன். என்முன் விரிந்துள்ள இவ்வந்திப் பெருக்கை, அலைநெளிவை, அருகணைந்தும் விலகியும் செல்லும் பிரகலங்களை, தொலைவில் ஒழுகிப் பின்னகர்ந்து இறப்பினும் இன்மையினும் எஞ்சும் இன்சொல்லினும் வீண்வெளியில் புதைந்து மறையும் நகரங்களை நோக்கி நிற்பேன். விண்ணென விரிந்த தருணம். விரிவனச் சூழ்ந்த திசைகள். அந்திமாலையென அமைந்த வெறுமை. இன்றெனும் இருப்பை உண்டு முடித்து இருளெனச் சீறி படந்தூக்கி எழும் விழுகதிர்வேளை. மயர்வை, இருள்வை கடந்தெழும் விடிவை எண்ணி ஏங்கும் தனிமை. துயர் முழுத்த தண்ணெனும் மாலை. துயர் அளாவிச் செல்லும் தனிப்பறவைகள். துயர்தியரென நீட்டிய மென்கழுத்துக்கள். துயர்தியரெனக் கூம்பிய ஆம்பல் பின்சிறைகள். துயர்வழுவை ஒற்றி வீசியெறிந்த முகில் பிசிறுகள். துயரப் புன்னகை என வெளிறிய தொடுவானம். விசிறி விரித்த வெண்மேலாடை நுனியென பறந்து செல்கின்றன அன்னாரைக் கூட்டங்கள். தன்னிழலுடன் இன்னமும் குலாவிக் கொண்டிருக்கிறது இத்தனை கொக்கு. துள்ளி ஒளிர்ந்து வளைந்து நீரிதழ் ஒளிபிளந்து மறையும் பல்லாயிரம் மீன்களின் சிமிட்டல்களில் எழும் பல கோடி நோக்குகளினூடாக இவள் பார்ப்பது எதை? நீர்ப்பெருக்கிலிருக்கிறேன். அதன் திசை விரைவில் ஒரு துளி நான். பல்லாயிரம் கோடி சருகுகளை, நெற்றுகளை, சடலங்களை, வீண்குமிழிகளை கடல் சேர்த்த வழிதல். உருகி முடியிறங்கி பெருகி முடிவின்மை நோக்கி செல்லும் வெறும் விரைவு. பொருளின்மை எனும் நீலம். பொருளென்றாகி எழுந்து மறையும் கோடியலை. பித்தெனச் சூழ்ந்த பறவை. பணிலமுறங்கும் பாழி. அலகின்மை எனும் ஆணவச் சூழ்க்கை. தனித்தது ஈப்புவி. முலையூட்டிய அன்னை கைவிட்டுச் சென்ற குழவி. கர்ணன் இருகைகளாலும் தன் குழலை நீவி பின்னால் விட்டான். கைமீறி எழுந்து பறந்த கற்றைகளை மீண்டும் மீண்டும் அள்ளினான். விரல்களை உதறி எழுந்து துள்ளின குழல்கீற்றுகள். காற்று தொட்டவை அனைத்தும் களியாடுகின்றன. காற்று அள்ளி பறக்க விடுகிறது. அனைத்தையும். விண்ணில் பறப்பவை எடையற்றவை. அவை மண்ணிலிருந்து எதையும் உடன் கொண்டு சென்றிருக்க முடியாது. மண் என்பது எடை. பெரும்பாறைகள், மலைகள், பேராமைகள் மேலேறிய நிறைகலம். மதம் கொண்ட பன்றி தேற்ற இணைகளில் குத்திப் போழ்தெடுத்த கன்னி. அவன் நெஞ்சை நிறைத்த எடை கொண்டவள். இங்குள்ள அனைத்திலும் எடை என்றானவள். உள்ளங்கை விரித்து இங்குள்ள 1000 கோடி பேரை தாங்குபவள். காலடி ஓசை கேட்டு அவன் திரும்பினான். சிவதர் சொல்லற்று முகத்துடன் நின்றார்.
அந்திச் செம்மையில் படகின் அத்தனை பலகைகளும் அனல் பூச்சு கொண்டிருந்தன. சிவதர் குழல் தழல முகம் பற்றி எரிந்து கொண்டிருந்தார். 18 பெருந்தழல்களென கொழுந்தாடின பாய்கள். உச்சியில் கரிநுனியென நீண்டு துடித்தது கொடி. சிவதரின் விழிகளை நோக்கிய பின் அவன் திரும்பி நடந்து படிகளில் இறங்கி தன் சிற்றறைக்குள் நுழைந்தான். சிவதர் அவனுக்குப் பின்னால் வந்து கதவருகே நின்றார். தனக்கு இரவுணவு தேவையில்லை என்பது போல் கைகளை அசைத்துவிட்டு அவன் மஞ்சத்தில் படுத்து கண்களை மூடிக்கொண்டான். மெல்லிய காலடி ஓசை கேட்டு அவன் விழிதிறந்தபோது அவர் 2 கிண்ணங்களில் யவன மதுவை கொண்டு வந்து சிறுபிடத்தின் மேல் வைத்துவிட்டு அவனை ஒரு கணம் நோக்கிவிட்டு செல்வதைக் கண்டான். படகசைவில் கிண்ணங்கள் நகர்ந்தன. ஒன்று மற்றொன்றை தோள் தொட்டு சிணுங்கிச் சிரித்து கொப்பளித்து தெரித்தது. பீடமொரு முகமாக 2 செவ்விழிகள், 2 குருதித் துளிகள். அவையும் இந்நதியில் மிதக்கின்றன. அனைத்தும் மிதந்து கொண்டிருக்கின்றன. மிதக்கும் பெரும்பரப்பில் அலைந்து தவித்து தவித்து அமைந்தெழுகிறது கருங்குழல். சில கணங்கள் அவற்றை நோக்கி இருந்தபின் முதல் கிண்ணத்தை எடுத்து இதழருகே வைத்து அதன் எரிமணத்தை மடுத்து சில கணங்கள் சிந்தையற்றிருந்தான். பின்பு ஒரே விழுங்கில் அதை அருந்தி கிண்ணத்தை கவிழ்த்து வைத்தான். உள்ளிறங்கிய மதுவின் ஆவியை ஏப்பமென வெளிவிட்டு வாயை கையால் அழுத்தி மூடி தலை குனிந்து அமர்ந்தான். உடலின் ஆழங்களுக்குள் இருந்து அவிதேடும் தெய்வங்கள் ஒளிரும் விழிகளுடன் உயிர் கொண்டெழுந்தன. தொலைதூரத்து யவன நாடொன்றின் விரிநிலம். அங்கு உருக்குவெயில் பொழிந்து கொண்டிருந்தது. கருவிழிகளென கனிகள் வெயிலில் திரண்டு துளித்து உதிரத் தயங்கி நின்றாடின. கொத்துண்ட பொன்னுமுள் குருதிக் குமிழிகள், கருமுக்குகள். குருதியில் மேலும் மேலும் குமிழிகள் எழுவதை உணர்ந்தான். கை நீட்டி மறுகுவளையையும் எடுத்தான். ஒரே மிடரில் மாந்திக் கவிழ்த்தான். உடலை உலுக்கியபடி அது சென்று கொண்டே இருந்தது. தயங்கும் கைகளை நீட்டி எண்ணங்களை சென்று தொட்டது. எண்ணங்கள் அக்குழுமையில் கால் பட்டு வழுக்கத் தொடங்கின. எழுந்து கைகளை விரித்து குழல்கற்றைகளை முடித்து ஆடை செருகி கால் பரப்பி நின்றான். அறையின் மேல் சதுரமாக வெட்டி ஒட்டிய நிலவென தெரிந்த சாளரத்தை பார்த்தான். அதன் நிழல் மறுபக்கச் சுவரில் மெல்ல சரிந்து மடிப்புகளில் உடைந்து பின் விரிந்து எழுந்து பறந்து சென்றது. அதனுள் அலையடித்தது வானம். மஞ்சத்தில் அமர்ந்து கண்களை மூடி இமைகளுக்கு மேல் சுட்டு விரலாலும் கட்டை விரலாலும் மெல்ல வருடினான். நரம்புகளுக்குள் மென்புழுக்கள் நுழைந்து நெளிந்தன. தலைக்குப் பின் எங்கோ ரீங்கரிக்கும் ஒலி கேட்டது. இழுத்துக் கட்டப்பட்ட ஒற்றை நாண் அல்லது புடைத்த பாயைப் பற்றிய பெருவடம். ரீங்காரம் என்பது சொல்லென ஆகாத ஒலி. மொழியெனப் பெருகி மானுடரை சூழ்ந்துள்ள ஒன்றின் விளிம்பு. பாய் விரித்த படகுகள் 1000 ஆண்டுகளாக சொல்லத் துடித்து வெல்லாத ஒன்று. சொல்லப்படாதவை வலியன்றி பிரிதேது. எழுந்து வெளியே சென்று அத்தனை பாய்களையும் அவிழ்த்து அவ்வளங்களை விடுதலை செய்ய வேண்டுமென்று எண்ணினான். கண்களை மூடிய போது புடைத்து இழுபட்டு நின்ற பாய்களிலிருந்து தெரித்து அதிர்ந்து நின்றிருந்த அவ்வளங்கள் அனைத்தையும் பார்க்க முடிந்தது. நெற்றி நரம்பில் கை வைத்து அதன் துடிப்பை கேட்டு அமர்ந்திருந்தான். படகின் நரம்பு. இது ஒரு யாழ். இந்நதி கைகளில் ஏந்தியிருக்கிறது. நெற்றியில் சுட்டு விரலால் தட்டியபடி வயிற்றிலிருந்து எழுந்து வந்த ஆவிக்கொப்புளத்தை வாய்திறந்து உமிழ்ந்தான். அறை முழுக்க நிறைந்திருந்தது யவன மதுவின் மென்மணம். மிக அருகே அந்த ரீங்காரம் சுழன்றது. பின்பு அதன் ஒலியை அவன் தன் செவிக்குள் எனக் கேட்டான். அவன் விழித்திருந்தபோது எதிரே பீடத்தில் பொன்வண்டு அமர்ந்திருந்தது. அங்கரே, நான் உம்மை அறிவேன் என்றது. ஆம் என்றான் கர்ணன். நான் தம்சன். நெடுங்காலம் முன்பு உம்மை சுற்றிப் பறந்தேன். முத்தமிட்டேன். கர்ணன் புன்னகைத்தான். என் குருதி உண்டு உமது சொல் மீட்சியடைந்தீர். விண்மீண்டீர். தம்சன் எழுந்து கைகூப்பி, இல்லை அரசே, நான் மீண்டது விண்ணுக்கல்ல, துளைத்து உட்புகும் கொடுக்குகளும் விரித்து விண்ணேறும் சிறகுகளும் கொண்டிருந்தேன். ஆனால் சிறகுகள் குருதியால் நனைந்து ஒட்டிக் கொண்டிருந்தன. என்னால் பறக்கக் கூடவில்லை. எனவே நான் மண் துளைத்து உள்ளே சென்றேன் என்றான். கர்ணன், மண்ணின் உள்ளா என்றான். ஆம். மண்ணென நாம் எண்ணுவது தீராப் பெருவலிகளின் அடுக்குகளையே. வேர்கள் பின்னிக் கவ்வி நெரிக்கும் ஈரத்தசைச் செதுப்பு.
அப்பால் ஊறிப் பெருகும் நீர்களின் சீரல்கள் கரந்த ஆழம். குழுந்தொடுங்கும் ஒலியற்ற கரும்பாறைகள். அப்பால் உருகிக் கொந்தளிக்கும் எரிகுழம்பு. அனல் சுழிகளின் வெளி. அங்கு பள்ளி கொண்டிருக்கும் ஒருவனை நான் கண்டேன். விண்வேறொருவன். மான்கள் நகங்கள். மலரிதழ் அடிகள். உலகளந்து நீட்டிய நெடுங்கால்கள். நெகிழ்ந்த சிற்றிடை. விரிந்த பெருமார்பு. வீங்கிய பனைத்தோள்கள். வழங்கியமைந்த அழிக்கைகள். பணிலமாழி பற்றிய விரல்கள். அமுது என சொல்லி அமைந்த இதழ்கள். அனல் கொண்ட மூச்சு. அழியா மென்னகை நிறைந்த அகல்விழிகள். அலை என குழல். அப்பேரொருவனின் கால் முதல் கண் நெற்றிச் சுடர் வரை நான் சென்று மீள ஒன்றின்மேல் ஒன்றென 1000 யுகங்களாயின என்றான் தம்சன். இங்கு ஏன் இவ்வண்ணம் என்றான் கர்ணன். ஓர் அழைப்பு. துடைத்து கடந்து நான் செல்லும் துயரடுக்குகளுக்கு உள்ளும் வந்தென்னை தொட்டு அழைத்தது என்றான் அவன். அஞ்சி எழுந்து, இல்லை, அது நானல்ல என்றான். அஞ்சுவதென்ன? எழுக. நாம் சென்று நோக்கும் ஆழம் ஒன்றுள்ளது. கர்ணன் கைகளை வீசி, இல்லை, இவ்விரவின் தனிமையில் என்னை குடையும் ஆறாவடுவுடன் பொருள் துலங்கா அச்சொல்லை எடுத்து வகனையாடி அமர்ந்திருக்கவே விழைகிறேன். விலகு என்றான். நகைத்து, வருக அரசே என்று அவன் கைமேல் வந்தமர்ந்தது தம்சன். வருக. அவன் விரல்களைப் பற்றி இழுத்தது பொன்வண்டு. அவன் தொடைமேல் சென்று அமர்ந்து சிறகு குலைத்தது. இது நான் அறிந்தவடு. நான் பிறந்தெழுந்த வழிக்கரவு அதன் கொடுக்கு எழுந்து குத்தியது. அவன் உடல் துடிக்க ஆ என்றான். குருதியலைகளில் கொப்புளங்கள் வெடித்தன. இது செங்குருதி உலர்ந்த சிறுவடு. நாம் உள்நுழையும் வாயில். வருக. வலிவலி என கொப்பளிக்கும் பெருக்கொன்றின் படித்துறை. செந்நிற வாயில்கள் ஒவ்வொன்றாகத் திறந்தன. இவள் என் அன்னை. இவளை கியாதி என்றனர் முனிவர். கண்ணங்கரிய பெருமுகம். கருஞ்சிலையொன்று ஓசையின்றி பீடம் பிளந்து சரிந்தது. விண்மீனென மூக்குத்தி மின்னல் பதிந்த முகவட்டம். ஊழ்கத்தில் எழுந்த மென்னகை. ஓசையின்றிச் சரிந்து மேலும் சரிந்து நீர்ப்பரப்பில் அரைந்து விழுந்தது. எழுந்து வளைந்து வந்து கரையை நக்கியுண்டன அலைகள். குழிந்து அள்ளி வாங்கி அழுத்திக் கொண்டு சென்று அடித்தரை மேல் அமர்த்தி குமிழிகள் மேல் சூழக் கொந்தளித்து பின் அமைந்தது ஆழம். இளஞ்ச நிறக் குருதி. சுனைக்குள் துயிலும் ஒரு தனித்த கருவறை தெய்வம். பல்லாயிரம் கழுத்தறுத்து குருதி ஊற்றி நீராட்டிய போதும் விடாய் அடங்காத துடிக்கும் சிற்றுதடுகள். காலடியில் என்ன? எங்கோ அவள் பெயர் கியாதி என்றான் தம்சன். திரும்பி நோக்க அவனருகே பறந்தெழுந்தது அவள் பெயர். நான் ரேணுகை. சிரித்தது மறுகுரல். புலோமையென என்னை அழை. பிறகொரு எதிரொலி தேவயானி என்றது. ஆம், தபதி என்று நகைத்தது. அவள் அம்பை. ஏன் பிருதை அல்லவா? நச்சுப்படம் எழுந்த மானசாதேவி என்று என்னை அறிய மாட்டாயா? நான் முகை. திரையம்பகை. நாராயணி. ஹரிதை. நீலி. சாரதை. சியாமை. காளி. காலகை. காமினி. காதரை. காமரூபை. எரியும் ருத்ரை. ஒளிரும் பிரபை. அணையும் மிருத்யு. அவிழா வியாதி. ஆழ்த்தும் நித்திரை. தேவி, நீ உஷை. நீ சந்தியை. நீ காந்தி. நீ சாந்தி. நீ ஜோதி. நீ சித்தி. வெடிபட மண்டலத்திருளலை வெடிபட நடமிடுதுடி எழுகடியொலிதாளம். எளியவன் நெஞ்சில் நின்றாடும் கரிய பாதம். யாதேவி சர்வமங்கல்யே. யாதேவி சர்வசிரிஷ்டே. யாதேவி சர்வதாரிணி. யாதேவி சர்வசங்கரி. எவரிடமோ போதும் என்று அவன் சொன்னான். மிகத் தொலைவில் எங்கோ பெருமுரசங்கள் முழங்கிக் கொண்டிருந்தன. விழியொன்று திடுக்கிட்டுத் திரும்பி அவனை நோக்கியது. இரு இமைச்சிறகடித்து எழுந்து பறந்தது. கையூன்றி எழுந்து திரும்பி அதை நோக்கினான். மிக அருகே விண்விரிந்திருந்தது. விடிமீன்கள் ஓசையின்றி இடம் மாறிக்கொண்டிருந்தன. காற்றை மாற்றியணிந்து கொண்டிருந்தது கங்கை. நீ அறியும் கணங்களுண்டு.
நீ அறிந்தவர்களில் நான் எழுந்ததுண்டு. எவர் சொல்லும் சொற்கள் இவை? அக்கணம் மட்டுமே அவள் நான். அப்போது மட்டுமே நீ அவர்களை அறிந்தாய். சிவதரே, இவ்வாயிலை திறவுங்கள். இதை அறியாது உள்ளிருந்து பூட்டிவிட்டேன். இதை எழுந்து திறக்க என்னால் இயலாது. இம்மஞ்சத்தில் 8 துண்டுகளாக உடைந்த பெருங்கற்சிலை என கிடக்கிறேன். சிவதரே, சிவதரே. சிவதர் அங்கு மிக மேலே இருக்கிறார். நாம் ஆழத்தில் புதைந்திருக்கிறோம். நமக்கு மேல் காலங்கள் சென்று கொண்டிருக்கின்றன என்றான் தம்சன். கர்ணன், என்ன சொல்கிறாய்? விலகு என்றான். நீ காமத்தால் கண்ணிழந்தவன். காமத்தை உதர குருதியிலாடினாய். நீ மீளவே இல்லை. கியாதி, புலோமை, ரேணுகை, அம்பை, பிருதை, திருபதி. பிறந்திருந்து ஆடி முடித்து அவள் சென்ற அடிச்சுவடுகள் எஞ்சும் வெறும் வெளி ஒன்றுள்ளது. மீழ்கையில் நீ காண்பது வெறும் குருதிச்சுவடுகள். உலர்ந்த குருதி நன்று. குங்குமம் போன்றது. பிறந்த மகளின் நெற்றியில் இட்டு வாழ்த்துக. இங்கிருக்க நான் விழையவில்லை. இவ்வெம்மை என்னை கரைக்கிறது. கொதிப்பின் அலைகள் எழுந்தெழுந்து அரைந்து கரைத்த மலைகள் சதைத்துண்டுகளென விதிர்விதிர்த்து வடிவமின்மையை வடிவெனக் கொண்டு சூழ்ந்தன. இந்த தனிப்பாதையில் நெடுந்தொலைவென நான் கேட்கும் சிலம்பொலிகள் என்ன? மான்மழு, பூவிழி, பாய்கலை, எரிகழல், இருந்த பேரணங்கு, சிலம்பு கொண்டெழுந்த பேரெழில், கருமை குளிரும் மூக்கின் ஓர் முத்து. என் பெயர் சுப்ரியை. இல்லை என்று கர்ணன் கூவினான். என் பெயர் விருஷாலி. விலகு என்று அலறினான். அடிவானில் மலைகளை அதிரச் செய்தபடி மின்னல்கள் விழுந்தன. இடியோசை எழுந்து சூழ்ந்தது. என் பெயர் ராதை. எதையாவது பற்றிக்கொள்ள வேண்டும் இப்போது. இவ்விரைவு என்னை இழுத்துச் செல்லும் இவ்வெளிக்கு அப்பால் முடிவின்மை அலை எழுந்து சூழ்கிறது. பற்றிக்கொள்ள 10,000 கரங்கள் கொண்டிருந்தான் கார்த்தவீரியன். 10,000 கரங்களால் தன்னை மட்டுமே பற்றிக் கொண்டான். மழுவெழுந்து என் தலைகளை வெட்டட்டும். மழு எழுந்து என் கைகளை வெட்டுக. மழு எழுந்து கால்களை துடித்தகற்றுக. மழு எழுந்து நெஞ்சு போழ்ந்து அங்குள்ள அம்முகத்தை அறிந்து அகற்றுக. அவன் நான். வினூர்ந்து நான் அவளைக் கண்டேன். அள்ளி அள்ளி அவள் வைத்த மணல் வீடுகளை சரியச் செய்தேன். திகைத்து விழுதோக்கி நோக்கிய அவள் முகக்கலத்தில் என் பார்வையை நிறைத்தேன். விண்ணிறங்கி நீர்மேல் நடந்து அவள் அருகே சென்றேன். மெல்லிய கன்னங்களை தொட்டு விழிகளுக்குள் நோக்கி இதழ்களுக்குள் முத்தமிட்டேன். வெண்புறவியில் அவள் பாய்ந்து காட்டை கடந்தாள். அவள் முன் குளிர்பேரொளியாக ஒரு சுனையில் எழுந்தேன். அவள் முன் மழுவேந்தி நின்றிருந்தேன். அவள் தலை கொண்டு குருதி சூடினேன். அவள் நகைக்கும் கண்களுக்கு முன் வில் தாழ்த்தி மீண்டேன். தம்சன் அவனருகே வந்து, அந்த எல்லைக்கு அப்பால் என்றான். யார் என்றான் கர்ணன். பிடியை விடுங்கள். கர்ணன் நடுங்கியபடி, மாட்டேன் என்றான். விடுங்கள் பிடியை. அவன் மாட்டேன் மாட்டேன் என முருகப் பிடித்தான். கைவியர்வையால் அது வழுக்கியது. விடுக. விடாமலிருக்க இயலாது. அவன் கண்களை மூடி கூச்சலிட்டான். இல்லை, விடமாட்டேன். நழுவி விரல் தவிக்க பின்னால் சரிந்தான். எழுந்தடங்கியது முரசொலி. இல்லை, ஓர் நகைப்பு.